எல்லாம் இறையருள். இன்றைக்கான பதிவில் நமக்கு கெட்ட நேரம் வரப்போவதை நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம் வீட்டில் நிகழும் சில விஷயங்களை வச்சு நமக்கு கெட்ட நேரம் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அவைகளில் சிலவற்றை இந்த பதிவில் பார்ப்போம். கை தவறி தண்ணீர் சிந்தினால் நம்மளுக்கு கடன் பிரச்சனை ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் குங்குமம் தவறி சிந்தினால் நம்ம வீட்டுக்கு தீங்கு வரும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குங்குமம் நாம் அறியாமல் சிந்தினால் தவறு இல்லை. அதை ஒரு ஈரத்துணி எடுத்து அதை முழுவதுமாக கால்படாமல் துடைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள். நாம் நிதானமாக பொறுமையாக நாம் செய்யும்போது குங்குமம் தவறி கீழே விழுந்தால் அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தீங்கு நம் வீட்டிற்கு நம்மை சுற்றி ஏற்பட போகுது என்பதை வலியுறுத்துகிறது. அதே போல நம் வீட்டில் உப்பு சிந்தினால் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள், உறவினர்கள் இடையே சண்டை ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இதனால் நீங்கள் பேசும் வார்த்தையிலும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கவனமாக நிதானமாக யோசித்து பேச வேண்டும். நம் கை தவறி அரிசி கொட்டினால் தெய்வ தவறுகளை குறிக்கிறது. நம்ம கை தவறி அரிசி கீழே கொட்டிடுச்சுன்னா அது நம்மளுக்கு என்ன உணர்த்துகிறது? தெய்வத்துக்கு நம்ம ஏதோ வேண்டுதலை வச்சுருக்கோம். அதை ரொம்ப நாளாக நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கோம். தெய்வம் உன்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டேன், ஆனால் எனக்காக நீ பண்ண வேண்டியதை நீ மறந்துட்ட, இல்லை நிறைவேற்றாமல் இவ்வளோ நாள் இருக்க அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த நம்மளோட கை தவறி அரிசி கொட்டுவது.